நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் சுலபை ஜனகரிடம் என்ன பேசினாள் என்பதை குறித்து தான் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இது கடந்த 2 நாட்களாக சேவித்து வரும் அதே அத்தியாயம்தான். தொடர்ந்து சேவிப்போம். சுலபை தொடர்கிறாள். ஜனக மகாராஜாவே, சொல்லின் குற்றம் 9 புத்தியின் குற்றம் 9 இல்லாததும் உச்சிதமான அர்த்தத்தை உடையதும் 18 குணங்கள் உள்ளதும் சூக்ஷ்மம், சாங்கியம், கிரமம், நிர்ணயம், பிரயோஜனம் இந்த 5 விஷயங்கள் உள்ளதுமான சொற்றொடர் வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. பதத்தின் பொருள், பதம், வாக்கியம் இவைகளை கொண்டு பிரவர்த்திக்கும்படி செய்யப்பட்ட சூக்ஷ்ம தன்மை முதலிய இந்த விஷயங்களின் லட்சணத்தை கேள். வெவ்வேறான விஷயத்தில் ஞானமானது வெவ்வேறாக பிரவர்த்திக்க அவைகளில் புத்தியை புகுவிப்பது சூக்ஷ்ம தன்மையாகும். ஓர் அர்த்தத்தை கருதி குணங்களையும் தோஷங்களையும் அளவிட்டு பிரித்தறிவது சாங்கியமாகும். இது முன் சொல்லத்தக்கது, இது பின் சொல்லத்தக்கது என்ற பொருள் தோன்ற சொல்லப்பட்ட வாக்கியம் கிரமம் உள்ளதென்று வாக்கிய லட்சணம் தெரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இவைகளில் ஒன்றை பிரதிஜை செய்து வாக்கியத்தின் முடிவில் இதுதான் அது என்று சொல்லப்பட்டது நிர்ணயமாகும். ஜனகரே, இச்சையால் உண்டாகிற துக்கத்திலும் துவேஷத்தால் உண்டாகிற துக்கத்திலும் முறையே இதை அவசியம் செய்வேன் என்கின்ற பிரவர்த்தியும் இதை அவசியம் விலக்குவேன் என்கிற நிவர்த்தியும் பிரயோஜனமாகும். ஒரே அர்த்தத்தில் இப்படிப்பட்ட சூக்ஷ்ம தன்மை முதலானவைகளை சேர்ந்திருப்பதே வாக்கியம் என்று நான் சொல்வதை கேள். தொடர்ந்த அர்த்தங்களை உடையதும் அநேக அர்த்தம் இல்லாததும் யுக்தி உள்ளதும் சுருக்கமுள்ளதும் பொருத்தமுள்ளதும் சந்தேகமில்லாததும் சிறந்த பொருள் உள்ளதுமான வாக்கியத்தை சொல்லப் போகின்றேன். கடினமான அக்ஷரங்கள் இல்லாததும் அர்த்தத்தை தெரிவிப்பதில் வெறுப்பை தரும் பதங்கள் இல்லாததும் பொய்யில்லாததும் தர்ம அர்த்த காமங்களுக்கு விரோதமில்லாததும் வியாக்கரண சாஸ்திரப்படி சம்ஸ்காரம் இல்லை என்பது இல்லாததும் வாக்கிய குறைவில்லாததும் பத குறைவில்லாததும் முறை தவறாக சொல்லப்படாததும் லட்சணம் இல்லாததும் பயனற்றதாகவும் யுக்தி இல்லாததுமான வாக்கியத்தை சொல்லப் போகின்றேன். காமத்தினாலும் குரோதத்தினாலும் பயத்தினாலும் லோபத்தினாலும் ஏழை தன்மையாலும் அயோக்கியத்தாலும் லஜ்ஜையாலும் தயையாலும் கர்வத்தினாலும் ஒரு விதத்திலும் சொல்ல மாட்டேன். சொல்ல விருப்புங்கால் சொல்லுகிறவரும் கேட்கிறவனும் வாக்கியமும் முழுவதும் ஒத்திருந்தால் அந்த அர்த்தம் பிரகாசிக்கும். வார்த்தை சொல்லுகிற விஷயத்தில் சொல்லுகிறவன் எப்பொழுது கேட்கிறவனை அவமதிக்கின்றானோ அப்பொழுது அந்த வார்த்தை தனக்கு மட்டும் விளங்குவதே அன்றி அது எவ்வளவு சிறந்ததானாலும் பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. தவிரவும் தன் விஷயத்தை விட்டு பிறர் விஷயத்தை சொல்லும் மனிதனிடம் சங்கை உண்டாகிறது. ஆகையால் அந்த வாக்கியமும் தோஷமுடையது. கேட்கிறவனும் சொல்கிறவனுமான இருவருக்கும் விரோதமில்லாத அர்த்தத்தை சொல்லுகிறவனே சொல்லுகிறவன், மற்றவன் சொல்லுகிறவன் அல்ல. ஆகையால் அர்த்தமுள்ளதும் வாக்கிய லட்சணம் நிரம்பியதுமான இந்த வாக்கியத்தை மனத்தை வெளியில் விடாமலும் மனத்தை ஒருவழிப்படுத்தியும் இருந்து கேட்க வேண்டும். நீ யார், யாரை சேர்ந்தவன், எங்கிருந்து வருகிறாய் என்று என்னை நீ கேட்டாய். அதற்கு விடையான இந்த வார்த்தையை ஒரே மனதுடன் கேள். அரக்கும் கட்டையும்
புழுதிகளும் ஜலத்வாலைகளும் நன்கு சேர்ந்திருப்பது போன்றது இந்த உலகில் பிராணிகளின் இருப்பு. சப்தம், ஸ்பரிசம், ரசம், ரூபம், கந்தம், 5 இந்திரியங்கள் ஆகிய வெவ்வேறான இந்த 10ம் அரக்கும் கட்டையும் போல ஒரு சரீரத்தில் பொருந்தி இருக்கின்றன. இவைகளை குறித்து நீ யார் என்று கேட்பவர் இல்லை என்பது உறுதி. அப்படிப்பட்ட தோஷம் இருத்தலால் இவைகளுள் ஒவ்வொன்றும் தன்னையும் அறிவதில்லை, மற்றவற்றையும் அறிவதில்லை. நேத்திரம் தன்னை பார்ப்பதில்லை, ஸ்தோத்திரம் தன்னை அறிவதில்லை. ஜலமும் புழுதியும் சேர்ந்திருந்தும் ஒன்றையொன்று அறியாதது போல இவைகளும் சேர்ந்திருந்தும் அறிவதில்லை. வெளியில் உள்ள மற்ற குணங்களையே அபேட்சிக்கின்றன. அவைகளையும் என்னிடம் கேள். ரூபம், நேத்திரம், பிரகாசம் மூன்றும் பார்க்கும் விஷயத்தில் காரணங்கள். இதில் போலவே மற்ற ஞான நேயங்களிலும் காரணங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்க்கிறதற்குரிய மனம் இந்த ஞான நேயங்களுக்கு இடையில் இருக்கிறது. முதலில் சந்தேகிக்கப்பட்ட விஷயங்களில் உறுதியை செய்வதற்குரிய புத்தி என்கிற 12வதான வேறு குணமும் கொள்ளப்படுகிறது. அதனால் அவன் மகா சத்துள்ளவன் என்றும் அற்ப சத்துவமுள்ளவன் என்றும் ஊகிக்கப்படுகின்றான். இவன் என்னை சேர்ந்தவன், இவன் என்னை சேராதவன் என்று அபிமானிக்கிற அகங்காரம் என்னும் 14வது குணம் வேறு இருக்கிறது. அந்த அகங்காரத்தில் 15வதான பூர்வ வாசனை என்கின்ற வேறு குணமானது கருதப்பட்டிருக்கிறது. இந்த உலகில் அது தனித்தனியாக ரூபம் முதலான கூறுகளின் சமூகத்தினுடைய சேர்க்கையாக சொல்லப்படுகிறது. அதில் சங்காதம் என்னும் 16வது வேறொரு குணமானது இருப்பதாக கருதப்படுகிறது. அதை ஜாதி, வியக்தி என்னும் 2 குணங்களும் ஆசிரியத்திருக்கின்றன. சுகதுக்கங்கள், ஜனன மரணங்கள், லாபாலாபங்கள், பிரியாபிரியங்கள் என்பவை துவந்துவ போகம் என்னும் 19வதான குணம் என்று நினைக்கப்படுகின்றன. 19ற்கு மேல் காலம் என்று வேறொரு குணம் உண்டு. இவ்வாறு பிராணிகளுடைய உற்பத்தி நாசங்கள் இந்த 24 என்று அறிய கடவாய். இந்த கூட்டமான 20 மகாபூதங்கள் 5 இருப்பது இல்லாதது இவைகளுடைய சம்பந்தம் உடையவைகளும் பிரகாச ரூபங்களான யதார்த்த ஞானம், வீரமம் என்கின்ற வேறு 2 குணங்கள் ஆக இவ்விதம் குணங்கள் 27. புண்ணியாபாவங்கள், வீரியம், பலம் என்று இவைகள் வேறு 3 குணங்கள். இவ்விதம் 30 என்று கணக்கிடப்பட்ட கலைகள் பூர்ணமாக நிரம்பியது சரீரம் என்று நினைக்கப்பட்டது. இந்த கலைகளுக்கு அவ்வியக்தமானது காரணம் என்று ஒருவன் கருதுகின்றான். ஸ்தூல புத்தியான மற்றொருவன் வியக்தம் என்கிற ஸ்பஷ்டமான வஸ்துவை காரணமாக பார்க்கின்றான். ஆத்ம விசாரம் செய்கிறவர்கள் அவ்வியக்தமோ வியக்தமோ 2 அல்லது 4 எல்லா பிராணிகளுக்கும் காரணம் என்று நினைக்கிறார்கள். ஸ்பஷ்டமில்லாத இந்த பிரகிருதி கலைகளால் ஸ்பஷ்டமாயிற்று. நானும் நீயும் மற்ற சரீரிகளும் அவைகளிலிருந்து வந்தோம். வீரிய பிந்துவை கர்ப்பத்தில் வைத்தல் முதலான அவஸ்தைகள், வீரியம், உதிரம் இவைகளிலிருந்து உண்டாகின்றன. அவைகளுடைய சேர்க்கையினால் கலலம் என்பது உண்டாகின்றது. கலலத்திலிருந்து புத்புதம் என்பது உண்டாகின்றது. புத்புதத்திலிருந்து பேசி என்கிற மாமிச பிண்டமானது உண்டாகிறது. பேசியிலிருந்தும் அவயவங்கள் உண்டாகின்றன. அவயவத்திலிருந்தும் நகங்களும் ரோமங்களும் உண்டாகின்றன. 9வது மாதம் நிறைந்த பின் பிறந்ததான
ஜந்துவுக்கு அடையாளத்தை கொண்டு ஸ்திரீ என்றோ புருஷன் என்றோ பெயரும் ரூபமும் உண்டாகின்றன. இன்னும் அத்தியாயம் தொடர்கிறது. தொடர்ந்து நாளை நாம் சந்திக்கும் போது செவிக்கலாம். நமஸ்காரம்.